ஹாய்ங்க, வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரெடிமிக்ஸ் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் கொடுத்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் கரெக்டாக வரும், இல்லைன்னா சொதப்பிடுங்க. இதே மெத்தடில் ப்ரீமிக்ஸ் பவுடர் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வருங்க, பர்ஃபெக்டாக. எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பழமாக பார்த்திங்கன்னா லெமன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 20 பழம் போல் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் காயாகவும் கொஞ்சம் நடுத்தர காயாகவும் எடுத்துக்கலாம், ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் நடுத்தர காயாக எடுத்துக்குங்க. ஆனால் வாடின காயாக இருக்கக்கூடாது. வாடின லெமனாக இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் உங்களுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான நடுத்தர பழமாவோ இல்லை நல்ல பழமாவோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஜூஸ் ஏற்கனவே நம்ம லிக்விடு அதில் தான் சுகர் சேர்க்க போகிறோம். அதனால் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் காயறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைவான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பழமும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜூஸ் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் எல்லா பழமும் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, இதில் இருக்கிற ஒரு சீட் கூட இருக்கக்கூடாது. தவறி ஏதோ ஒரு சீடு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தட்டில் ஊற்றும் போது எடுத்துருங்க. அந்த சீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் கசப்பாக இருக்கும். அதனால் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி புளியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸரில் நீங்கள் கூட புளிஞ்சு எடுத்துக்கலாம். சீடு தனியாக ஜூஸ் தனியாக வந்துடும். நான் அதுக்கப்புறம் கையில் புளியாமல் இந்த மாதிரி ஜூஸரை வச்சு தான் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி 20 பழம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பழம் இருக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 20 பழம் எடுத்திருந்ததுனால எனக்கு இந்த பவுலுக்கு அரை பவுல் ஜூஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாருங்க, சீடு இல்லாமல் நான் தனியாக வடிச்சும் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே எடுத்துருந்ததுலேயும் இந்த மாதிரி நான் சீடு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. ஃப்ரெஷ்ஷான பழம் எடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இப்போ கலக்கிறதுக்காக நம்மளுக்கு பெரிய தட்டு வேணும். நான் சாப்பிட்ற தட்டு ஒரு 3 தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெராத்து மாதிரி இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 தட்டுலேயுமே 1 கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்து 3லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். எந்த கப்பில் லெமன் ஜூஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் சுகரும் எடுக்கணும். நான் இந்த 1 கப்பில் ஜூஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 கப் சுகர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவை அப்படின்னா இன்னும் 1 கப் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ஜூஸ் போடும்போது தேவையான அளவு மறுபடியும் சுகர் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 3 கப் அளவு தான் எடுத்துருக்கிறேன் மெஷர்மெண்ட்டில். 3 கப் சுகருமே நான் 3 தட்டுலையும் ஷேர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் லேசாக அந்த ஜூஸில் சுகரை கலந்து தான் விடணும். நல்லா கரையை விடாமல் லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா மட்டும் போதும். இது முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, இது வெயிலில் காய வைக்கவே கூடாது. முழுக்க ஃபேன் காற்றுலேயும் நிழலாக தான் இருக்கணும். தவறி கூட நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது இலக ஆரம்பிச்சிடும். இலகிருச்சு அப்படின்னா நீங்கள் 10 நாள் ஆனால் கூட இந்த ஜூஸ் கெட்டியாகாது. கரெக்டாக இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக 5 நாளில் இந்த ஜூஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நிழல்லையோ அல்ல ஃபேன் காற்றுலையோ வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. 3ஆவது நாள் இந்த மாதிரி ஃபோக் இல்லைன்னா தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி நசுங்காமல் அழுங்காமல் பரட்டி போடுங்க. இது கட்டி உடையிற அளவுக்கு நீங்கள் பரட்டி போடக்கூடாது. லேசாக அது மாதிரி பரட்டி போட்டிங்கன்னா போதும். இது அதுவாகவே தானாக கெட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு மிக்சர் பண்ணும்போது அது நல்ல பொடியாக கிடைக்கும். அதனால் ஃபோக் வச்சு தோசை கரண்டி வச்சு லைட்டாக பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஃபேன் காற்றுல காய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு காஞ்சு போயிடும். மறுபடியும் ஃபோக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லேசாக கலரி விட்டு மறுபடியும் 2 நாள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மறுபடியும் நிழலையோ ஃபேன் காற்றுலையோ நீங்கள் வச்சு காய வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு காஞ்சிரும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஜூஸ் தேவைப்படும் போது 1 கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா உடனே ஐஸ் கியூப் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டால் நீங்கள் தேவைப்படும் போது அவங்களும் ரெடி மிக்ஸாக நீங்கள் கலந்து குடிச்சிக்குவாங்க. ட்ராவல் பண்ணும்போதும் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலில் எப்படி நம்ம
தண்ணி கொண்டு போவோம். அந்த டைமில் நம்ம கலந்து குடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு வெளியில் போகும்போது ரொம்ப கலப்பாகவும் கேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் டக்குன்னு எடுத்து போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரீமிக்ஸ் பவுடர் இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த குளிர்காலம் பனிக்காலம் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு லெமன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். மற்ற வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் 10 ரூபா அப்படின்னா இந்த டைமில் நம்மளுக்கு ஒரு 3 பழம் 10 ரூபாய்ன்னு கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்கள் இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சூப்பரான ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கலவையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு வந்துட்டு சூப்பரான ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிருங்க. உப்பு சேர்க்குறதால ஜூஸ் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காகத்தான் பார்க்குறதுக்கு சுகர் பொடி பண்ண மாதிரியே இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே வச்சுக்கலாம். இது வெளியில் வைக்கிறதுக்கும் நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே வச்சுருந்தாலே போதும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இனி லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக கடைக்கோ போக தேவையில்லை. இல்லை பழம் வாங்கிட்டு புழிஞ்சு அதை ரெடி பண்ணி நம்ம இனிமேல் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளும் போட்டு கொடுக்க வேணுங்கிற தேவையும் இல்லை. ரெடி பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே 1 கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடனே கலந்து டக்குன்னு குடிச்சிட்டு ரெஃப்ரெஷிங் ஆயிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். ஜூஸ்ன்னு எடுத்துட்டாலே நம்ம எந்த நேரத்திலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் ஒன்று தான். அதுவும் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சீப்பாக கிடைக்கிற டைம்லேயே நீங்கள் லெமன் வாங்கி இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நாள் வரைக்கும் லெமன் ஜூஸாவோ இல்லை ஜூஸ் க்யூபாவோ நம்ம தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் இனிமேல் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீசன் இருக்கும்போதே தவறாமல் லெமன் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் கண்டிப்பாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடர் இது. இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் எல்லாம் கலந்து காய வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் பொடி பண்ணினதுக்கப்புறம் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 நாளைக்கு கூட வரவே இல்லை. எல்லாமே அவங்கவுங்களே போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போடுறதுக்காக ஒரு கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். சப்ஜா சீடும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஐஸ் க்யூப் போட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிருங்க. சப்ஜா சீட்ஸ் இந்த லெமன் ஜூஸில் கலக்கிறதால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. அதுக்கப்புறம் நன்னாரி ஜூஸ் கூட இதில் கலந்துக்கலாம். லெமன் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.